இடைக்கால இந்தியாவில் கலையும் கட்டிடக்கலையும். யூனிட், அதாவது டேர்ம் 3ல் யூனிட் 2. இடைக்கால இந்தியாவில் யார் யார் இருந்திருப்பாங்க? தமிழ்நாட்டில் யார் யார் பார்த்தோம்? பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள். களப்பிரர் காலத்தில் அவ்வளோவா எதுவும் இருந்திருக்காது. அது களப்பிரர்கள் இடைக்கால இந்தியாவே கிடையாது, அவங்க பண்டைய கால இந்தியா. அப்புறம் விஜயநகர பேரரசு, ஓகேவா? அப்புறம் கொஞ்ச காலம் டெல்லி சுல்தான். அப்புறம் நாயக்கர்கள். நாயக்கர்கள் இனிமேலாக தான் வருவாங்க, விஜயநகர பேரரசுலேருந்து கடைசியில் வருவாங்க. அப்புறம் மராத்தியர்கள், மதுரையில் மராத்தியர் இருப்பாங்க, சாரி தஞ்சை மராத்தியர்கள், செஞ்சி அங்கெல்லாம் இருப்பாங்க, பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் என்னென்ன கட்டினாங்க என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன மதத்தோடு தொடர்புடையது கட்டிடக்கலையெல்லாம்? சமணம், பௌத்தம் தான். அதுக்கப்புறம் பக்தி இயக்கம் வருது, சிவன் பெருமாள் அவங்களுடைய சாமி கோயிலெலாம் கட்டுறாங்க. என்னென்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். திராவிட கட்டிடக்கலையினுடைய பாணியோட துவக்கம் யார் காலம்? பல்லவர்கள் காலம். நம் மண்ணில் பிறந்தது. மகாபலிபுரத்தில் உள்ள நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் முந்தைய குடைவரை கோயில்களே எடுத்துக்காட்டு. ஃபஸ்ட்டு கேட்பான், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். குடைவரை கோயில் தெரியும்ல, பாறையை குடஞ்சி கட்டுறது. அதுக்கு முன்னாடி நினைவு சின்னம் எதுவும் இல்லைன்றாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த கோயில்கள் மரத்தால் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். மரம்லாம் கிடையாது, குடைவரை கோயில் தான். சமணர்களும் பௌத்தர்களும் தங்கிறதுக்காக கட்டப்பட்டது. இவங்களா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தால் கட்டின கோயில் இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. 5 கட்டங்கள் கோயில் கட்டிடக்கலையினுடைய பரிணாம வளர்ச்சி. எத்தனை கட்டம்? 5 கட்டம். எங்கம்மா திடீர்னு எங்கே போயிட்டாங்க? பல்லவர்கள் காலம், அவங்களோட ஆட்சி காலமும் இதுதான். 250 வருஷம், 600லேருந்து 250. பல்லவர்கள் யார்கிட்ட ஆட்சியை கைப்பற்றுவாங்க? களப்பிரர்கிட்டருந்து. அடுத்து முற்கால சோழர்கள், ஃபஸ்ட்டு பார்ட்டு. அப்புறம் பிற்கால சோழர்கள் 850லேருந்து 1100 வரைக்கும் ஒன்று, 1100லேருந்து 1350லேருந்து ஒன்று. இந்த காலத்தெல்லாம் கேட்பான், பார்த்துக்கோங்க. எங்கே பாண்டியர்கள் காணோம்? விஜயநகர நாயக்கர்கள் காலம், நவீன காலம் 1600க்கு பின்னர். இப்படி மொத்தம் 5 பிரிச்சிருக்காங்க. பல்லவர்கள், குடைவரை கோயில்கள், அதுலேருந்து குடைவரை கோயில் தானே அது கட்டுமான கோயிலாக மாடுது. கடற்கரை கட்டுமான கோயில் காஞ்சிபுரத்துலலாம் நிறையா இருக்கும், எல்லாம் பார்த்துட்டோம். குடைவரை கோயில் தானே அது. ஃபஸ்ட்டு கோயில் மெத்தடில் குடைவரை கோயில் தான். அதுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பல்லவ அரசன் மகேந்திரவர்ம பல்லவன். கேட்பாங்க, அதான் மகேந்திரன் பாணி அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? காஞ்சிபுரத்தில் மண்டகப்பட்டில் இருக்கக்கூடிய குடைவரை. என்னது இருக்குது? ஸ்டேடியம் மாதிரி ஸ்டேஜ் இது ஆக்சுவலாக. அப்படி அவர் உருவாக்கின தமிழ்நாட்டு முதல் குடைவரை கோயில் எது? மண்டகப்பட்டில் இருக்குது. மகேந்திரன் பாணி, மண்டகப்பட்டு மகேந்திரன் அப்படி நான் வச்சுக்கோங்க.
இங்கே இதில் எல்லாத்துலேயும் ஒரு மண்டபம். உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா அந்த அந்த பாறையிலே செதுக்கப்பட்ட ஒரு சிலை இருந்திருக்கும். இது முன்னாடி முகப்பு, இது மண்டபம். உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு சிலை இருக்கும். துவாரபாலகர்கள் இப்போ சொல்கிறாங்களே வாயிற்காற்போர் குண்டா, அந்த மாதிரி இது துவாரபாலகர்கள். இப்போ பயங்கர குண்டா மீசை வச்சுக்கிட்டு திராவிடர்களை குறிக்கிறது அதெல்லாம். கிபி 700க்கு பின்னர் மறைஞ்சிருச்சு. கட்டுமான கோயில் கட்டு சரியா, 700க்கு அப்புறம் கட்டுமான கோயில். கட்டுமான கோயில் என்ன பண்ணுவாங்க, பாறையை குடஞ்சி பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டைலு. இப்போ என்ன பண்ணுறோம், பாறையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் சிலையை உருவாக்கி அதில் அடுக்கி வைக்கிறது. அடிக்கி தான் வச்சுருப்பான், சிமெண்ட்லாம் வச்சு பூச மாட்டான். அப்போ சிமெண்ட்டில் சுண்ணாம்பு கூட வச்சு பூச மாட்டாங்க. எக்ஸாம்பிள் இது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை கோயில், அதில் ஏதோ 2 கோயில் இருந்தது, ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது. அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த டைப்பில் உள்ளது. அடுத்தது 7 ஒற்றைக்கல் ரதம் இருக்கு இல்லையா, 7 பல்லவரசர் 2ஆம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டவை. சரி, அது இல்லை, கடற்கரை கோயில் மொத்தம் 7 இருந்துருக்கு, ஒன்று தான் இருக்குது இப்போ அங்கே. அந்த கட்டுமான கோயில் யார் காலத்தை சேர்ந்தது, நரசிம்மவர்ம பல்லவன், 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன். அதான் நம்ம தென்னிந்தியாவில் மிக பழமையான கட்டுமான கோயில் எது, அந்த மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் தான். பாறை பாலங்களாக கொண்டு கட்டப்பட்டது. பாலமாக வெட்டி எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது. அவர் தான் 2ஆம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினவர். கட்டுமான கோயில் யாரோட காலத்தில் தொடங்குது, 2ஆம் நரசிம்மவர்மன். அவர் தான் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் அவர் தான் கட்டுறாரு. காஞ்சிபுரம் கட்டுமான கோயிலும். அடுத்தது காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள், இது சிவன். கைலாசநாதர் கோயில் சிவன் கோயில். அடுத்து என்னது, வைணவ கோயில், 2ஆம் நந்திவர்மன், வைகுண்ட பெருமாள் கோயில், அதுவும் காஞ்சிபுரத்தில் இருக்குது. வைகுண்ட பெருமாள் கோயில். இதெல்லாம் நம்ம இப்போ பூசி வச்சுருக்கோம். கைலாசநாதர் கோயில். தமிழ் திராவிட கோவில் கட்டிடக்கலை மரபிற்கு மகாபாரதத்தில் உள்ள ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட பஞ்சபாண்டவ ரதங்கள். இவனுக்கு பேர் வச்சுக்கிட்டானுங்க பஞ்சபாண்டவர்னு. திரௌபதி ரதம், தர்மராஜா ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல, சகாதேவ, இவனுக்கு பேர் வச்சுக்கிட்டானுங்க. மாடக்குழிகள் பூவணி வேலைப்பாடுகளோடு இருக்காமல் எதெல்லாம் அந்த 5 ரதங்களுக்குள்ள அர்ஜுனா, பீமா, தர்மராஜா ரதங்களில் மொத்தம் 5 ரதம், ஒற்றைக்கல் ரதம் அப்படின்னு பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? அதில் மாடக்குழியில் ஆண் பெண் தெய்வங்கள், அரசர்கள், அவங்களுடைய சிற்பங்கள்லாம் இருந்திருக்கு. அடுத்தது மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பங்கள், இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் புடைப்பு சிற்பம். மற்ற பாகத்தை வெட்டி எடுத்துட்டோம்னா இது மட்டும் புடைச்சிட்டு இருக்கனால அதுக்கு பேர் புடைப்பு சிற்பங்கள். அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி, அர்ஜுனன் இவனுக்கு பேர் வச்சுக்கிட்டானுங்க. அங்கே எல்லாமே மகாபலிபுரத்தில் தான் இருக்குது. இது முன்னாடி நமக்கு தெரியும். 1984 யுனெஸ்கோ ரெகனைஸ் பண்ணுறான் எதை, மகாபலிபுரத்தை. இந்தியாவிலே அதிக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய மாநிலம் இது தமிழ்நாடு தான். என்ன காரணம், இந்த மாதிரி பழமையான கோயில்கள்லாம் அதிகமாக இருக்குது. அப்புறம் வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதனால் வரானுங்க. பல்லவ காலத்து பாண்டியர் கோயில்கள்.
ஃபஸ்ட்டு பார்ட்டு பல்லவர் இருந்தாங்கள்ல, 600லேருந்து 850 வரைக்கும். அதே காலத்தில் பாண்டியர்கள் மதுரையை அதை தனியாக போட்டிருக்காங்க, முற்கால பாண்டியர்கள். அப்புறம் சோழர்கள்ட்ட வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க, மீண்டும் பிற்கால பாண்டியர்கள். சரியா? முற்கால பாண்டிய, இடைக்கால இந்தியாவில் 2 பாண்டியர்கள் பார்த்துருப்போம். அதாவது குடைவரை, இவங்களும் குடைவரை கோயிலெலாம் இருக்கிறாங்க. கருவறையில் கடவுள்களின் சிலை நிறுவினர். குகை கோயில், கோயிலுக்குள்ளே கருவறை இருக்கும், அங்கே சிலை இருக்கும், சாமியோட சிலையெல்லாம் இருக்கும். மொத்தம் 50க்கும் மேற்பட்ட குடைவரை கோயில் இருந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் முக்கியமானது? மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி, அங்கெல்லாம் இருக்குது. யாரோட காலத்தை சேர்ந்தது? பாண்டியர்கள் காலத்தை சேர்ந்தது. முற்கால பாண்டியர், இடைக்காலத்தில் முற்கால பாண்டியர், பல்லவர் காலத்தினுடைய சமகாலத்தவர்கள் அவங்க. அந்த கோயிலில் சிவன், விஷ்ணு, பிரம்மா அதெல்லாம் இருந்திருக்கு. ஆக்சுவலாக அதெல்லாம் யார் தான் இருக்கும்? சமண பௌத்த துறவியில் தங்கியிருந்த இடம். இவனுங்க பிடிச்சிக்கிட்டு மாற்றிட்டானுங்க பின்னாடி. லிங்கம், அங்கே லிங்கம் இருக்கும், தாய்ப்பாறையிலேருந்து செதுக்கப்பட்டது. நான் கூட சொன்னால, திருமயத்தில் உள்ள மேலே உயரமான உள்ளே போனோம்னா அதெல்லாம் கழுகுமலையில் இருக்குது. இதான் பாறையிலேருந்து செதுக்குறாங்க, அந்த பாறையிலே இருக்கும். ஒரு மலை இருக்குது, மலையை செதுக்குறாங்க, அந்த மலையில் அந்த பாறையிலேயே தான் அந்த சிலையும் வந்திருக்குன்றாங்க. நந்தியின் உருவம் அதே அந்த குடைவரை கோயிலில் அந்த மாதிரி வர்றது தான். சிவலிங்கம் கருவறையின் மையத்தில் கால்வாயெல்லாம் இருந்திருக்கு. அங்கே குடைவரை கோயிலே இருந்திருக்கு கால்வாயெல்லாம். தூண்கள் வேறு வேறு அளவில் இருக்காமா. தூண்கள் அழகாக அதில் மேலே பூ அலங்கார வேலைப்பாடுலாம் இருந்திருக்கு. யார்? பாண்டியர்கள் நினச்சிட்டே வாங்க. சுவர்களின் வெளிப்பகுதியில் 4 மாடக்குழிகள் இருந்திருக்கு. சிவன், விஷ்ணு, துர்க்கை, கணபதி, சுப்பிரமணியன், சூரியன், பிரம்மா, சரஸ்வதி, அங்கெல்லாம் புடைப்பு சிற்பங்கள் இருந்திருக்காங்க. அந்த கருவறையில் தனியாக லிங்கம் அதெல்லாம் தனியாகவே இருக்கும், புடைப்பு சிற்பம் கிடையாது, தனியாக செதுக்கி உருவாக்கிடுவாங்க. வெளியில் இருக்கிற உருவெல்லாம் என்னது? புடைப்பு சிற்பங்கள். இந்த மாதிரி துவாரபாலர்கள் அங்கே இருந்திருக்காங்க, இங்கே இருந்திருக்காங்க. கட்டுமான கோயிலும் கட்டியிருக்காங்க. அதேமாதிரி ஒற்றைக்கல் சிற்பங்களும் இருந்திருக்கு அந்த காலத்தில். கழுகு மலையில் இருக்குது, முற்று பெறல, ஒரே கல்லில் சிற்பம். வெட்டுவான் கோவில், ஆமாம் இதுக்கு பேர். நெல்லையப்பர் கோயில் பிரகாரம்னா சுற்றி வரனால அதான் பிரகாரம். பாருங்க அடுக்கி வச்சுருப்பாங்க, இப்போ போனீங்கனாலும் இருக்கும். உமாமகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா அங்கே இங்கே மேலே. இவனுக்கு பேர் வச்சுக்கிட்டானுங்க, அவனுக்கு சாமி பேரை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலும் பாண்டியர் கட்டடக்கலை பாணியின் பறைசாற்று. சரியா? திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில் பாண்டியர்களோடது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதே தான். அதே மாதிரி சொல்லியிருப்போம், ஒரு கோயில்னால் ஃபஸ்ட்டு இது ஒருத்தன் கட்டுவான், பக்கத்தில் இன்னொரு சாமி கட்டுவான், இன்னொன்று அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கடைசியில் வந்தவன் என்ன பண்ணுவான்? சுற்றிலும் சுற்றுச்சுவர் எழுப்பி கோபுரம் கட்டுவான். ஒருத்தன் இந்த கோபுரம் கட்டுவான், ஒருத்தன் இந்த கோபுரம், ஒருத்தன் இந்த கோபுரம். இப்போ பாண்டியர்களை தொடர்ந்து மதுரையில் நாயக்கர்கள் வரைக்கும் நிறைய பேர் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள். பாண்டியர்களை பற்றி பார்த்துட்டு வரோம். கருவறையில் சுவர்கள் அலங்கார வேலைப்பாடு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். கருவறைக்கு மேலே கட்டுமானங்கள். கருவறைனா முக்கியமான சாமி இருக்குல்ல, மூலவர் அப்படிம்பாங்க. மெயின் சாமிக்கு பேர் மூலவர். சைடில் இருக்கிற சாமிலாம் மூலவர் கிடையாது. மெயின் சாமி இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் அது கருவறை. கருவறைக்கு மேலே உயரமாக இருக்கிறது தான் என்னது? விமானம்.
சுற்றிலும் என்ட்ரன்ஸில் உயரமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? கோபுரம். அந்த மேலுள்ள கட்டுமானம், அதை விமானம் இருக்கு இல்லையா, விமானத்தில் என்ன பண்ணுறாங்க? சிலைகள்லாம் இருக்கும். இப்போ திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை அங்கெல்லாம் இருக்குது. திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை. குடைவரை கோயிலில் சிவன், விஷ்ணு, பிரம்மன் இவங்களாம் இருந்திருக்காங்க. புடைப்பு சிற்பங்கள். அதேமாதிரி மண்ணுக்குள்ளேருந்து நிறையா சிற்பங்கள் கிடச்சிருக்கு. திருமலை நாயக்கர் மகால் இருக்கு இல்லையா, திருமலை நாயக்கர் மகால், அவரோட அரண்மனை, அது வந்துட்டு இப்போ மியூசியமாக இருக்குது, அங்கே வச்சுருக்காங்களாம். பாண்டியர் காலத்தை சேர்ந்தது. அதேமாதிரி பாண்டியர் காலத்து ஓவியம். சித்தன்னவாசல் அங்கே இருக்குது, புதுக்கோட்டையிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் திருமலைபுரத்தில். இதெல்லாம் வந்து யார் காலத்துன்னு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. முற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த ஓவியங்கள். சித்தன்னவாசலில், திருமலைபுரம் எங்கே? திருநெல்வேலி மாவட்டத்தில். சித்தன்னவாசல் சமண துறவிகள் வாழ்ந்த குகை. சாந்து பூசி ஈரம் காய்வதற்கு முன்னாடி ஓவியங்களை தீட்டியுள்ளன. சாந்து ஏன்னா பாறை சொரசொரப்பாக இருக்குமா, அதை ஃபஸ்ட்டு அதில் ஏதாவது ஒரு சுண்ணாம்பு மாதிரி எடுத்துகிட்டு வந்து பூசி பளபளப்பாக ரெடி பண்ணி அது காயறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? ஓவியம் வரைகிறாங்க. யார் வரைஞ்சது? சித்தன்னவாசலில் சமண துறவிகள். சரியா? ரைட். நிறைய அழிச்சிட்டன்றாங்க. தாமரை மலர்கள், குளமெங்கும் நீரில் பரவி கிடக்கும் இலைகள், குளத்தில் காணப்படும் யானை, யானை குளிக்குதாமா, எருமை, அன்னப்பறவை, பூக்களை பறிக்கும் ஒரு மனிதன் என விரியும் அவ்வோவிய காட்சி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. சித்தன்னவாசல் ஓவியம் கேட்பாங்க, அதில் என்னென்ன யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு. எருமை இப்போ கேவலமாக பேசுகிறோம், ஆனால் தமிழர்களுடைய பண்பாட்டில் எருமை முக்கியமான இடம். எல்லாம் அந்த குரூப்பு தான். பசுவை ஹைலைட் பண்ணிவிட்டு எருமையை டம்மி ஆக்கிட்டாங்க. அதேமாரி சங்ககால இலக்கியங்களை பார்த்துருப்போம், செழுமை இருக்குதுனாக்கா அங்கே எருமையை காட்டுவாங்க. நம்மளோட கலாச்சாரத்தில், தமிழர்களோட திராவிடர்களோட கலாச்சாரத்தில் இருந்த எருமை என்ன பண்ணணும்? அவனுங்க காலி பண்ணணும். அதேமாதிரி காளையை காலி பண்ணுறது தான் ஜல்லிக்கட்டு ஒழிக்கிறதெல்லாம். எல்லாம் அவன் நல்லா தந்திரமாக செய்கிறானுங்க, நம்ம அது தெரியாமல் உட்காந்துட்ருக்கோம். அஜந்தா குகை ஓவியமும் சித்தன்னவாசல் ஓவியம் ஓரளவுக்கு ஒத்து போகுதுன்றாங்க. நம்மளதை பார்த்து தான் காப்பி அடிச்சிருப்பானுங்க அவனுங்க. திருமலைபுரத்தில், திருநெல்வேலியில் அது வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. திருமலைபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் ஏதாவது புடைப்பு சிற்பங்கள் செவுத்தில். இப்போ முற்கால பாண்டியர்கள் பார்த்தாச்சு, பல்லவர்கள் ஒரே பல்லவர்கள் தான். அவங்களுடைய ஓவியங்கள், சிற்பங்கள், கோயில்கள், 3 விதமான கோயில்கள் இருக்குது. கட்டுமான கோயில், குடைவரை கோயில் இதெல்லாம் இருந்திருக்கு. சோழர்கள் ஒரே சோழர்கள் தான், பிற்கால சோழர்லாம் ஒன்று. ஆனால் அதிலேயே பிரிக்கிறாங்க. 850லேருந்து 1000 வரைக்கும், அதிலேருந்து ஒன்று. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் இருக்காங்களா, அவங்கள தனியாக பிரித்து காட்டுறாங்க. விஜயாலய சோழன் வந்தால் ஃபஸ்ட்டு முத்திரையர்கள்டேருந்து தஞ்சாவூரை கைப்பற்றுவார் அப்படின்னு பார்த்தோம். அதான் இடைக்கால இந்தியாவில் சோழர்கள் ஆட்சியை நிறுவியவர் தான். 400 ஆண்டுகள் தொடர்ச்சியாக. இவங்களுக்கு கீழே தான் பல்லவர் வீழ்ச்சி அடைவாங்க, பாண்டியர், முக்கால் பாண்டியர்கள் வீழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாதாபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில். இந்த முற்கால சோழர்கள் 850லேருந்து 1000 வரைக்கும் தாதாபுரத்தில் இருக்குது. யாருன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றி அமைந்தது. நோட் பண்ணிக்கங்க. முற்கால சோழர்களுடைய கோயில் யார் பாணியை சார்ந்தது? அங்கே மகேந்திரன் பாணி, நரசிம்மன் பாணியெலாம் பார்த்தோமா, பல்லவர்கள். அது மாதிரி இங்கே சோழர்கள், முற்கால சோழர்களுடைய கட்டிடக்கலை பாணி செம்பியன் மகாதேவி பாணி. தேவ கோஷ்டங்கள், மாட கூலி இருந்துச்சாமா. தேவ கோஷம், மாட
ரைட். மாடக்குழி செவுத்தில் குழியாக இருந்தால் மாடக்குழி. அது யாரோட காலம்? செம்பியன் மகாதேவி பாணி. அவரோட பாணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில் இது திருப்புறம் புயத்தில் உள்ள கோயில். திருப்புறம் புயம் அங்கே உள்ள கோயில் இது. பிற்கால சோழர்கள் காலம் 11ஆம் நூற்றாண்டு. தஞ்சாவூர் விஜய, அப்புறம் வேறு என்னது, கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், இதெல்லாம். முதிர்ச்சி, கட்டிடக்கலையோட முதிர்ச்சி. அது ராஜராஜன் காலத்து நினைவு சின்னம். 1ஆம் ராஜராஜ சோழன் இருக்காலே அவன் கட்டினது. இதோட அப்படியே காப்பி டிட்டோ தான் இது கங்கை கொண்ட சோழம். தஞ்சாவூர் பெரிய கோவில். விமானம் என்னது? கர்ப்பகிரகத்துக்கு மேலே கட்டுறது. அதுதான் ஃபஸ்ட்டு டைப். அதுக்கு முன்னால் கோபுரம் உயரமாக இருக்கும், விமானம் சின்னதாக தான் இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். இதில் அப்படியே உள்டா, கோபுரம் சின்னதாக இருக்கும், விமானம் உயரமாக இருக்கும். முதல்ல 216 அடி. மிக உயரமான சிகரத்தில் அது ஒன்று, கல்லால் கட்டப்பட்டது. மனிதன் தட்சிணமேரு, அந்த சிகரத்துக்கு பேர் என்னது? தட்சிணமேருன்னு சொல்கிறாங்க. நந்தி அதுக்கு முன்னாடி, கோயிலுக்கு முன்னாடி இருக்குது நந்தி. 16லேருந்து 16 அடி நீளம், 13 அடி உயரம் கொண்டது. ஒரே பாறையில் செதுக்கியிருக்காங்க. மற்றபடி கோபுரம்லாம் ஒரே கல்லால் கொண்டு போய் வச்சா அந்த அதெல்லாம் கட்டுக்கதை, அப்படிலாம் இல்லை. நிறைய கல் சேர்ந்தது தான் அப்படின்றாங்க. நிழல் கீழே விழுகாது, அதுவும் பொய். நிழல்லாம் நல்லாவே விழுகும். சரியாங்க. என்ன சிறப்புனா, முன்னாடி சொல்லியிருப்பேன், அது டெல்டா, மணலால் உருவான இடம். சுற்றியில் எங்கேயுமே பாறை இருக்காது. இங்கே இந்த நம்ம ஏரியாவில் இருந்து தான் பாறையை வெட்டி ஆற்று வழியாக எடுத்துகிட்டு போய் கட்டியிருக்காங்க போட்டில். அப்போ கப்பல் இதெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் எல்லாம் பாறையை அடுக்கிறவங்கள மணல் மேலே அது தாங்கி நிற்கிற மாதிரி யோசித்து அந்த இடத்துல சயின்டிஃபிக்காக கட்டியிருக்காங்க. அதுதான் சிறப்பு. அதை விட்டுட்டு அது ஒரே கல்லில் கட்டினார், அதை கட்டினார், அதெல்லாம் சும்மா என்னது முட்டாள்தனமாக பேசிக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குது? அரியலூர் டிஸ்ட்ரிக்டில். வெள்ளத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக வறட்சியான பகுதிக்கு இந்த பக்கம் கொண்டு வருவார். யார்? ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய பையன். எதன் நினைவாக கட்டுறாரு? கங்கை வரைக்கும் போய் ஜெயிச்சுட்டு வந்தார். சரியா? கீழே சாளுக்கியர்லாம் ஜெயிச்சுட்டு போயிட்டு வருவார். ஆந்திராவில் இருப்பாங்களா கீழே சாளுக்கியர், அதாவது ஜெயிச்சுட்டு கங்கை வரைக்கும் போயிட்டு வர்றார். அதோட நினைவாக கட்டுறார். அதான் கங்கை கொண்ட சோழபுரம். பாண்டியர் எழுச்சி பெறும் வரை 250 ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரம் தான் நாம் தலைநகரை தஞ்சாவூர்லேருந்து இங்கே கொண்டு வந்துடுவார். 250 பிற்கால தலைநகரம். பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரி இது. தஞ்சை கோயில் மாதிரியே தான் இருக்கும். 55 மீட்டர் உயரமுமா. வெளிப்புறம் கருவறையின் போலவே அங்கே தஞ்சாவூர் மலையே வெளிப்புற வெளிச்சுவர்களையும் 3 பக்கத்துலேயும். வெளிப்புறம்னா என்ன? இதான் கோயில் உள்ளே இருக்குன்னா சாமி. வெளிப்புறத்தில் இங்கே சுற்றிட்டு வருவோம்ல, அப்போ வெளியில் அங்கே மாடக்குழி இருக்கும். இங்கே ஒரு மாடக்குழி, இங்கே ஒரு மாடக்குழி, இங்கே அங்கே தாய சிலை இருக்கும். அங்கேயும் நம்ம ஆளுங்க போய் தேங்காய் உடைக்கிறது, கை தட்டுறது, எதாவது பண்ணிட்டு வருவானுங்க. ஏதோ ஒன்று அவனா ஒருத்தன் செஞ்சுட்டு போனான்னு போதும், அதேமாரி செஞ்சுட்டு வருவான். போய் தலையை முட்டிட்டு ஒருத்தன் வந்தானா தலை இதுக்குள்ளே சொரிஞ்சிருக்கும், கையை சொரிய முடியாது. இப்படி போய் சொரிஞ்சிட்டு வந்தால் அதேமாதிரி கையை கட்டிட்டு அவனும் போய் சொரிஞ்சிட்டு இருப்பான். நம்ம ஆளுங்க நம்ம தானே அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பண்ணிட்டு வருவானுங்க. சிவன், விஷ்ணு, ஏனைய கடவுளரின் வடிவம்லாம் இருக்காமா அங்கே. சண்டிகேஸ்வரர், கணேசன், மகிஷாசுரமந்திரினி, அதுக்கான சன்னதி. சொன்னாலே பக்கத்தில் கடவுளுக்கு கோயிலெலாம் அதுக்குள்ளேயே இருக்கணும், அந்த வளாகத்துக்குள்ளேயே. அதுக்கு பேர் சன்னதிம்பாங்க. அங்கேயும் இருக்குது, எங்கள் தஞ்சை பெரிய கோயில்லையுமே இருக்குது. தாராசுரம் அறிவட்டேஸ்வரர் ஆலயம். இப்போ யார் காலத்தை பார்த்துக்கிட்டு வரோம்? சோழர்கள் காலத்தை பார்த்துட்டு வரோம். கும்பகோணத்திற்கு அருகே உள்ள
எல்லாம் பிற்கால சோழர்கள். ஐராவதீஸ்வரர் இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள். இந்திரனின் யானை வழிபடுதாமா அந்த கடவுள். 2ஆம் ராஜராஜன் இக்கோவிலை கட்டிவித்தார், ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம். மகாமண்டபம், பெரிய மண்டபம், ஏதாவது ஃபங்க்ஷன் இதெல்லாம் நடத்துறது. தேர் போல காட்சியில் டோட்டலாக அந்த கோயிலை தனியாக பார்த்தீங்கன்னா தேர் மாதிரி இருக்குமாம்மா. சக்கரெல்லாம் சைடில் இருந்துட்டு அது இழுத்துட்டு போகிற மாதிரி இந்த செட்டப். புராண இதிகாச கதாபாத்திரங்கள் அதெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. சுற்றுச்சுவர் இருக்குது கோயிலை சுற்றிலும். அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ பிற்கால சோழர்கள் என்னென்ன, அங்கே தாராசுரம் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், அதுக்கு முன்னாடி கட்டுமான கோயில்கள், குடைவரை கோயில்கள், அதான் முற்கால சோழர்கள். 850லேருந்து 100 1000 வரைக்கும். அப்புறம் 11ஆம் நூற்றாண்டில் அந்த பக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் தாராசுரம் 3 கோயில் சொல்லியிருக்காங்க. பிற்கால பாண்டியர்கள். சோழர்களுக்கு அப்புறம் மீண்டும் பாண்டியர்கள் வராங்க. பிள்ளையார்பட்டியில் இருக்குது. அங்கே அந்த பிள்ளையார்பட்டி அங்கே மதுரையிலேருந்து காரைக்குடி போகிற வழி இருக்கும். பிள்ளையார்பட்டி, பிள்ளையார்பட்டி ஹீரோன்னு இருந்தாப்பா. என்னப்பா யார் இருப்பா பிள்ளையார்பட்டியில்? கணேசன். குடைவரை கோயில் தான் அது. இது பிற்கால பாண்டியர்கள் காலத்தை சேர்ந்தது. இடைக்கால இந்தியாவின் பிற்கால பாண்டியர்கள். அங்கே உள்ள சிற்பம், கல்வெட்டு ரெண்டும். பயங்கர ஃபேமஸ். அப்போ இந்த சாமி தெரியுமா? தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபேமஸ்ஸு. பார்த்துருப்பீங்க இந்த சாமியை. குடைவரை கோயில் இது. இது எல்லாமே அந்த பிள்ளையார்பட்டி இது தான். இதான் இது புடைப்பிச்சிருப்ப மாதிரி இருக்கும். புடைப்பிச்சிருப்பம் தான் அது, தனியாக இருக்காது. பார்த்துருப்பீங்களா எங்கேயாவது கேலண்டர் அந்த மாதிரி? அங்கே தான் இருக்குது. யாரோட காலத்தை சேர்ந்தது? பிற்கால பாண்டியர்கள். தேசி விநாயகம், எல்லா கோயில்லையும் யானைக்கு பிள்ளையாருக்கு கை இருக்காது. எந்த கோயில்லையும் இருக்குமா? இங்கே 2 கையோட வலது பக்கமாக திரும்பி இருக்கு. மற்ற எல்லா கோயில்லையும் இடது பக்கமாக திரும்பி இருக்கும். இதில் மட்டும்தான் வலது புறமாக திரும்பி இருக்கு. 2 கையோட பிள்ளையாருக்கு 2 கையோட வலது புறமாக திரும்பி இருக்கு. அப்படின்னு யார் சொல்கிறாங்க? தேசி விநாயகம் அப்படின்ற கல்வெட்டில். விஜயநகர காலம். பாண்டியர்களுக்கு அப்புறம் யார் வருவாங்க? விஜயநகர பேரரசு. பாமினி விஜயநகர பேரரசு. யாருக்கு அப்புறம்? டெல்லி சுல்தான்கள் வீழ்ச்சிக்கு அப்புறம். சரியா? முகமது பின் துக்ளக் டெல்லி சுல்தான்கள். அவருக்கு பின்னாடி, அவர் காலத்திலே பிற்காலத்தில் உருவாகும் விஜயநகரம். விஜயநகரத்தில் எத்தனை வம்சம்? 4 வம்சம். ஆர்டராக எழுத தெரியணும். அதில் முக்கியமானவர் யார்? கிருஷ்ணதேவராய. எந்த வம்சம் அவர்? துளு வம்சம். எத்தனாவது வம்சம் அது? 3வது வருஷம். 2வது வம்சம் சும்மா ஒரே ஒரு ஆள் தான், விஜயநகர. புதுமையான வடிவிலான கட்டிடம் கட்டும் முறை வந்திருக்கு. மண்டபங்கள் இவங்க காலத்தில் முதல்ல மண்டபங்கள் கட்டுறாங்க விஜயநகர பேரரசில். சரியா? கேட்பாங்க. இதான் ஒவ்வொரு ஆண்டும் கடவுளரின் திருவுருவச் சிலைகள் மண்டபங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கேருந்து மூலம் இது இருக்கு இல்லையா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சுருவாங்க வருஷத்தில் ஒரு தடவை. நிறையா தூண்களோடு இருக்கும். பொது நிகழ்ச்சிகளுக்கு உருவாக்கப்பட்டவை. கோயிலுக்கு கிழக்கில் கட்டியிருக்காங்க. கோயில் எந்த பக்கம் இருக்கோ அதோட கிழக்கு திசையில் கட்டியிருக்காங்க. அழகு சேர்த்துச்சு இந்த மண்டபம்லாம். அந்த சிதம்பரம்லாம் போனீங்கன்னா இருக்கும் பாருங்கள்.
ஒற்றைக்கல் தூண்கள் நிறையா இருந்திருக்கு. ஒரே கல்லில் மண்டபம்னா என்ன, மேலே கூரை நிற்கணும்ல, தூண் ஒவ்வொரு கல்லில் இருக்கும். நிறையா குதிரை, சிங்கங்கள், கடவுளுடைய சிற்பங்கள் அதெல்லாம் இருக்கும். எடுத்துக்காட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயில், அங்கே இருக்கக்கூடிய மண்டபங்கள். வரதராஜ பெருமாள் கோயிலை கட்டினவன் வேறு, மண்டபம் கட்டினவன் வேறு, விஜயநகர பேரரசு. அதேமாரி மதுரையில் இருக்கக்கூடிய, மதுரை கட்டினது யார்? பாண்டியர்கள், முற்கால பாண்டியர்கள், மீனாட்சி அம்மன் கோயில். அதில் மண்டபம் கட்டினது யார்? இவனுங்க, விஜயநகர பேரரசு. இந்த பாருங்க தூண், ஒரே தூண், அதில் யாழி, குதிரை இதெல்லாம் இருக்கும். வேலூரில் 15ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை அவங்க தான் விஜயநகர பேரரசு இருப்பாங்க. அப்புறம் நாயக்கர்கள், விஜயநகர பேரரசுலேருந்து பிரிஞ்சவங்க தான் யார்? நாயக்கர்கள். அழகு ஊட்டப்பட்ட மண்டபங்கள், சரியா, அழகான மண்டபங்கள், தூண்கள், அந்த மண்டபத்திலிருந்து தூண்கள், இயற்கை வடிவ அளவிலான சிலைகள், கோபுரங்கள், பிரகாரங்கள், சுற்றி வர்றது, சுற்றியில் வரவங்களாம் சுற்றிட்டு வரலாம், அது பிரகாரங்கள், இசை தூண்கள், ஒவ்வொரு சத்தம் வரும், டைன் டைன் டைன், 7 சாரி காம பாதனி வர மாதிரி 7 சத்தம் வரும். அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. மலர் அலங்கார வேலைப்பாடு அந்த தூண்களில், கல்லாலான சாளரங்கள், இதெல்லாம் வந்து இவங்களுடைய காலத்தில் சிறப்பு. தெப்பக்குளம் அதெல்லாம் உருவாக்குறாங்க. கோயிலுக்குள்ளேயே தெப்பக்குளம் இருக்குல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கு பாருங்க, அதெல்லாம் மிகப்பெரிய 4 புறத்துலேயும் மிகப்பெரிய கோபுரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம்லாம் இவங்க தான் கட்டியிருப்பாங்க. அங்கே உள்ள தெப்பக்குளம் அவங்க தான். அப்போ அவங்க இதெல்லாம் சிற்பங்களோடு கூடிய மாடக்குழிகள் அமைக்கும் பழக்கம் நாயக்கர் காலத்துலேயும் தொடர்ந்து அங்கே தொடர்ந்தது. மாடக்குழி யார் காலத்தில் வந்துச்சுன்னு பார்த்தோம்? பாண்டியர், முற்கால பாண்டியர்கள் பார்த்துருப்போம். அது அப்படியே தொடரும். புடைப்பு சிற்பங்கள் அமைக்கும் முறை அது அப்படியே தொடருது அங்கேயிலேருந்து. இங்கே இவங்களோடது, இவங்க கட்டினது பாருங்கள். திருநெல்வேலியில் பாண்டியர்கள் தான் பண்ணியிருப்பான். அங்கே மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோயில், அங்கே ரங்கநாதர் கோயில் அதுங்க, சரியா. கோபாலகிருஷ்ண கோயில் வளாகத்தில், ரங்கநாதர் கோயிலுக்குள்ளே கோபாலகிருஷ்ண கோயில் இருக்குது. இதெல்லாம் இவங்க காலத்தை சேர்ந்தது. யார்? விஜயநகர பேரரசு. ஆழ்வார் திருநகரியில் ஆதிநாதர் கோவில் உள்ள தெற்கு விழா மண்டபம், விஜயநகர பேரரசு. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் முகப்பில் மேற்கூரையுடன் கூட அமைந்துள்ள புதுமுக மண்டபம், இதெல்லாம் இவங்க காலத்தை சேர்ந்தது. எடுத்துக்காட்டோட மண்டபம்னாவே பிடிச்சி போதுக்குங்க. மண்டபம் அங்கே தான் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். இது ஸ்டேஜ். அதே மாதிரி பக்கத்தில் மெயின் சாமி இல்லாமல் சைடில் நிறைய சாமி வர்றது இவங்க காலத்துலாம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அமைந்துள்ள ஆயிரங்கால் மண்டபம், புது மண்டபம், திருக்குறுங்குடி, நாங்குநேரி, வான மாமலையார் கோயில் ஆகியவற்றில் இறுதி மண்டபம். இது ரெண்டும் ஆயிரங்கால் மண்டபம், புது மண்டபம்லாம் எங்கே? மீனாட்சி அம்மன் கோயிலில். அதேமாதிரி திருக்குறுங்குடி, நாங்குநேரி, அங்கெல்லாம் வந்து என்ன இருக்குது? இறுதி மண்டபம்னு ஒன்று இருந்திருக்கு. யார் காலத்தை சேர்ந்தது? விஜயநகர பேரரசு. முன்னாடி இருந்த கருத்தூணோட இவங்க காலத்தோட தூண் வந்துட்டு ரொம்ப அலங்கரிக்கப்பட்டவையாக இருந்திருக்கு. என்னென்ன, அந்த கருத்தூணில் யாழி, சரியா, குதிரை மாதிரி இருக்கும் யாழி, குதிரை, இதெல்லாம் அந்த தூணில் இருந்திருக்கு. அதுபோக புராண இதிகாசனுடைய காட்சிகள் இதெல்லாம் இருந்திருக்கு. யாரோட காலம்? விஜயநகர பேரரசு. மண்டபம், கற்தூண், தூணில் ஒரே தூணாக இருக்கும், நிறையா உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுபோக சாதாரண மடிவங்கள், விலங்கு, பூவேலைப்பாடு இதெல்லாம் இருந்திருக்கு அந்த தூணில். இசைத்தூண், இவங்க விஜயநகர பேரரசு காலத்தோட இசைத்தூண். கற்பகிரகத்தின் சுவர்களிலும் மண்டபங்களையும் கற்சாளரங்கள் அமைச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரில, அதை விட்டுருங்க. அடுத்து வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில், திண்டுக்கலுக்கு அருகே தாடிக்கொம்பில் அமைந்துள்ள கோயில்கள்.
திருநெல்வேலிக்கு அருகே கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள கோயில். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில். கோயிலுக்கு வளாகத்துக்குள்ளே சுப்பிரமணிய சுவாமி கோயில். இதெல்லாம் யாரோட காலத்தை சேர்ந்தது? விஜயநகர பேரரசு நாயக்கர் காலத்தை சேர்ந்தது. கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய மிக பெரும் கலைப்படைப்பு. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில். மதுரை கூடல் அழகர் கோயில். அழகர் கோயில் இருக்குல்ல அங்கே. திருவல்லிபுத்தூர் திருவெல்லரை அழகர் கோயில். திருவண்ணாமலை திருவரங்கம் ஸ்ரீரங்கம். அந்த மெயின் கோயிலுக்கு பக்கத்தில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சின்ன கோயில் மண்டபம் அதெல்லாம் கட்டியிருப்பாங்க. விஜயநகர நாயக்கர் கால படைப்புகள் அங்கே இருக்குது. ஓவியங்கள் இருக்காம அங்கெல்லாம். அதே இதிகாசங்கள் புராணங்கள் அதெல்லாம் அது வந்துருக்கு. நவீன காலம் 1600 பின்னாடி. மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களாக ராமநாதபுர பகுதியை ஆண்டு வந்த சேதுபதிகள். மதுரை நாயக்கர்களில் சிற்றரசர்கள் சேதுபதி. அப்புறம் நாயக்கர்கள் கீழே வருவாங்களே, அவங்க பேர் என்ன? நாயக்கர் கீழே எப்படிங்க பாண்டியர்கள் வருவாங்க? பாளையக்காரர்கள். வெரி குட். பாளையக்காரர்கள் அவங்க சிற்றரசர். யார் மாதிரி? நாயக்குங்கிறது பெரிய நாடு. அவங்க சின்ன சின்ன நாடாக பிரித்து அங்கே ஒவ்வொருத்தனை தலைவனாக போட்டுருவாங்க. ஜமீன்தார் அவன் தான் யார்? பாளையக்காரர்கள். அவங்கெல்லாம் மதுரை நாயக்க அரசின் சிற்றரசலாக இருந்த. அதேமாரி சேதுபதின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் கட்டடக்கலைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோயில் இருக்குல்ல, அதில் நிறையா யார்? சேதுபதிகள். அடுத்தது ராமேஸ்வரம் கோயிலின் சிறப்புமிக்க பிரகாரங்கள் சுற்றி வர்றது நம் கவனத்தை இருப்பதாக அமைந்துள்ளன. இன்னும் ராமேஸ்வரத்துக்கு வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வருவானுங்க. டிக்கெட் வாங்காமல் ட்ரெயினே வருவானுங்க. ஏடான்னு கேட்டாக்க நான் சாமியை பார்க்க போகிறேன், எதுக்குடா டிக்கெட் வாங்கணும்னு கேட்குறானுங்க. முட்டா கோயிலுங்க குஜராத்துங்களாம் இருந்துட்டு. உலகிலே மிகவும் நீளமான கோயில் பிரகாரங்கள் இவையே என சொல்லப்படுது. எது? ராமேஸ்வர கோயில் பிரகாரம் தான் நீளமானதாமா. 3 பிரகார சுற்று. அப்படியே அப்போ ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, 3 ரவுண்டு இருக்காமா இங்கே ராமேஸ்வரத்தில். அப்படியே அப்போ வெளி பிரகாரம் 7 மீட்ரு உயரம் கொண்டதாக உள்ளது. ஹைட் மட்டும். வெளி பிரகாரத்தின் கிழக்கு மேற்கு பிரகாரங்கள் நீளம் 120 மீட்டர் நீளம் இருக்காமா. வடக்கு தெற்கில் உள்ளது 195 மீட்டர் நீளமாம்மா. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. அப்படியே அப்போ வெளி பிரகாரத்தை மேலே கூரை இருக்குல்ல, அந்த கூரையை தாங்கி நிற்க 1200 தூண்கள் இருக்காமா. ஒவ்வொன்றும் தனிச்சிறப்பாக இருக்குது அப்படின்றான். அலங்கார வேலைப்பாடு இருந்தால் பாருங்க. பழமையான பெயிண்டிங்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த 3 புறங்களில் உட்புறம் அமைந்துள்ள பிறகு மிகவும் பழமையானது. நம்ம தானே உள்ளே ஒருத்தன் கட்டியிருப்பான், அப்புறம் பின்னாடி வந்து இன்னொருத்தன் அவனை போட்டி போட்டு இன்னொருத்தன் கட்டுவான், அடுத்து வந்து ஒருத்தன் கட்டுவான். ரவுண்ட் அடித்து ஃபுல்லாக முடியணும். நடுவில் கர்ப்பகிரகம் இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்கும். சுற்றிட்டு வரும். அவ்வளோதானே, முடிஞ்சா? தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோயில். காஞ்சிபுரம் கடற்கரை. மகாபலிபுரத்தில் நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? முற்கால சோழர் கட்டடக்கலையில் சிறப்பம்சம் யாது? புடைப்புச் சிற்பங்கள் தான். ஆமாம் தானே? முற்கால சோழர்கள். விமானங்கள். அழகிய நம்பி கோவில் எங்கே அமைந்துள்ளது? ஹலோ, அழகிய நம்பி கோவில் எங்கே இருக்குது? எங்கே அழகிய நம்பி கோவில்? வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? ராஜசிம்மனா? நந்திவர்மன். நரசிம்மவர்மன். பல்லவ அரசர் மகேந்திரவர்மனால்
முதலாய் கட்டப்பட்ட குடைவரை கோயில் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. எங்கே? மகாபலிபுரம் தானே. மகேந்திரவர்மன் குடைவரை கோயில் எங்கே? காஞ்சிபுரத்தில் இருக்குது. இடத்த பார்த்து எழுதுங்க. முற்கால சோழர் கட்டடங்கள் டேஸ் பாணியை பின்பற்றியது. செம்பி, அந்த செம்பி மகாதேவன் பாணி சம்திங். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள மிகவும் சிறப்பு புகழ்பெற்ற மண்டபம் டேஸ் ஆகும். புது மண்டபம். இது புது மண்டபம். பிற்கால சோழர் காலம் பொலிவுமிக்க டேஸ் பெயர் பெற்றது. பொலிவுமிக்க கோயில்கள். கோயில் சொல்லலாம், விமானம் சொல்லலாம். சரியா? விஜயநகர காலகட்டங்களில் தனித்துவ டேஸ் ஆலயம் டேஸ் மண்டபங்கள். 7 கோவில். இரதி மண்டபம் அது இருக்கட்டும். ஐராவதீஸ்வரர் கோயில் தாராசுரம். ஆதிநாதர் கோயில் புது மண்டபம் மதுரை. ஆதிநாதர் கோயில் இது ரதி மன்றம் ஆழ்வார் திருநகரி. 2 இது 4. தவறான இணையை கண்டறிய. ஃபேக்ட் இதெல்லாம் ஃபேக்டில் தான் கேட்பான், பார்த்துக்கோங்க. கிருஷ்ணாபுரம் கோயில் திருநெல்வேலியா? கூடல் அழகர் கோயில் ஆழ்வார் திருநகரியா? அது மதுரையில். சேதுபதிகள் மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்கள். அது கரெக்டு. ஜலகண்டேஸ்வரர் கோயில் வேலூர். அதுவும் கரெக்டு தான் நினைக்கிறேன். இதுதான் தப்பு. ராமேஸ்வரம் கோயிலின் இதில் ஃபேக்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க, போய் பாருங்கள் நல்லா. ராமேஸ்வரம் கோயிலின் சிறப்பு மிக்க பிரகாரங்கள் நம் கவனத்தில் இருப்பதாக உள்ளது. ஓகே. உலகிலே மிக நீளமான கோயில் பிரகாரம் இந்த கோயில் கொண்டுள்ளது. 2மே கரெக்டு. பொருந்தாததை கண்டுபிடி. இதெல்லாம் பாண்டியர்களோட தொடர்பில் இருக்கும். இது மட்டும் தான் பாண்டியர். காஞ்சிபுரம் மட்டும் தான் பாண்டியர்களோட வராது. பின்வரும் காலத்திற்கு பெயரிடுக. பல்லவர்கள் காலம், முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள். சரியா? இதிலே அடங்கிடும். இது வந்துட்டு விஜயநகர நாயக்கர்கள் காலம். பாண்டியர்கள் இதுக்குள்ளே அடங்கிடும். முற்கால பாண்டியர் இதில் வருவான், பிற்கால பாண்டியர் இதில் வந்துடுவான். சரியான வாக்கியங்களை கண்டுபிடி. மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளது. ஆமாம், காஞ்சிபுரத்தில். பல்லவர்கள் கால கட்டிடக்கலை பாணியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இல்லை, பாண்டியர்கள். பிள்ளையார்பட்டியுள்ள குகை கோயில் பிற்கால பாண்டியன் பங்களிப்பு. கரெக்டு. மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களான சேதுபதிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர். அங்கேயா பண்ணாங்க? ராமேஸ்வரத்துக்கு தான் அவங்க பங்களிப்பு கொடுத்துருப்பாங்க, இதுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இது 2 தான் சரி. ராஜசிம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினார். கரெக்டா? முற்கால பாண்டியர் பிற்கால சோழரின் சமகாலத்தவர். இல்லை, பல்லவர்களின் சமகாலத்தவர். பாண்டிய கட்டிடக்கலையின் சிறப்பம்சமாய் திகழ்வது குடைவரை மற்றும் கட்டுமான கோயில்கள். கரெக்டு தான், ஓகே தான், 2மே தான். பிரகதீஸ்வரர் கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. இல்லை. தாதாபுரம் கோவிலும் விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் காண முடியும். பாருங்கள், செக் பண்ணி போடுங்க. அவ்வளோதான். இதோடு இருக்கட்டும்.